தந்தை மைந்தன் தூய ஆவிய நம் திருத்துவ கடவுளுக்கு மாட்சிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய முதல் பரிசுத்த ஓய்வு நாள், இந்த திருவருகையின் காலத்தினுடைய இரண்டாவது தூய ஓய்வு நாளிலே ஆண்டவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கின்ற அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் ஒரு பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்று கொள்ளுகின்றேன். நாம் அனைவரும் எழுந்த நின்று ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோமாக. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அவர் சமீபமாயிருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. ஜெபம் செய்வோம். மனுக்குலத்தை மீட்பதற்காக மண் உலகிலே குழந்தையாய் பிறந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய திருவருகையின் காலத்தில் இரண்டாவது பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம். நீர் இந்த உலகத்திலே எங்களை தேடி வந்து எங்களுடைய பாவங்களுக்காக உம்முடைய இரத்தத்தை சிந்தி உயிர் திறந்து பரமனோடு வீற்றிருக்கின்றீரே. உம்முடைய முதலாவது வருகையை நாங்கள் கொண்டாடுவதற்காக ஆயத்தப்படுகின்ற இந்த நல்ல நாட்களுக்காக உம்மை போற்றுகிறோம். இந்த சிறப்பு தொழுகையிலேயே வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். வர வேண்டும் என்று விரும்புகின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் சொல்லிக்கின்றோம். ஒரு கூட்ட மக்களாக உம்முடைய திருவுடலாகிய ஆலயத்திலே நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தவும், உம்முடைய சத்தியங்களை நாங்கள் கேட்கவும், எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கவும், உம்முடைய சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு நாங்கள் திரும்பி செல்லவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கின்றோம். இந்த கூடுகையின் துவக்கம் முதல் நிறைவரையிலையும் கடவுளுடைய பிரசன்னம் எங்களோடு தங்கி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஞான பாடல்களிலே 37வது பாடலை பாடுவோம். ஞான பாடல் 37 பழைய பாடல் புத்தகத்திலே 299வது பாடல்.
19வது சங்கீதம் 33 துவங்கி 40 வரை உள்ள பகுதிகளை முறையாக படிப்போம். முறையாக படிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 119, 33 துவங்கி 40 வரை உள்ள பகுதிகள். கர்த்தாவே, உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும், முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக் கொள்ளுவேன். உமது கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும், நான் அதில் பிரியமாய் இருக்கிறேன். மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். வாழ்விலே செய்த தவறுகளை அறிக்கை செய்ய ஆயத்தப்படுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல. உம்முடைய வேலைக்காரர் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்றேன். ஜெபம் செய்வோம். ஒரு விசை நம்முடைய கடந்த கால வாழ்வை திருப்பி பார்த்து ஆண்டவருக்கும் நமக்கும் இடையே இருக்கின்ற அந்த அன்பை, அந்த ஐக்கியத்தை பிரிக்கின்ற எல்லா தவறுகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். இந்த 2021 ஆண்டினுடைய 11 மாதங்களை நாம் நிறைவு செய்து இந்த 12வது மாதத்திலே நாம் பிரவேசித்திருக்கிறோம். இந்த ஆண்டை துவங்கின பொழுது, இந்த ஆண்டிலே நான் இவைகளை செய்யக்கூடாது, இவைகளை செய்ய வேண்டும் என்று நாம் எடுத்த தீர்மானங்கள் ஏராளம். அந்த தீர்மானங்களிலே நம்மால் நிலைத்து நிற்க முடிந்ததா? அதன்படி நம்முடைய வாழ்வை நடத்த முடிந்ததா? தவறு இருப்போம் என்றால் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அவைகளை அறிக்கை செய்வோம். இந்த 2021 ஆண்டினுடைய திருவருகையின் காலத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். இது 2வது வாரம். இந்த நாட்களெல்லாம் கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தக்கூடிய நாட்களாக திருச்சபை நமக்கு தந்திருக்கிறது. விசேஷமாக இந்த நாளிலேயும் ஆண்டவர் பிறந்த செய்தியை நம்முடைய திருச்சபை மக்களுக்கும் நம்முடைய கிராமத்து மக்களுக்கும் நாம் பாடல் வழியாக அறிவிக்கின்ற ஊழியத்தை நாம் செய்ய இருக்கின்றோம். இந்த ஊழியங்களை செய்வதற்கு நான் தகுதியானவனா என்று நாம் எண்ணுவோம்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாய் 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து தன்னை ஆயத்தப்படுத்தினார். எவ்வளவு தூரம் ஆயத்தங்களோடு நாம் இந்த பணிகளிலே நம்மை சேர்த்துக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய என்னை ஆயத்தப்படுத்தும் சுவாமி. என்னிலே இருக்கின்ற தவறான காரியங்கள், என்னிலே இருக்கின்ற உமக்கு தெரியமில்லாத காரியங்களினாலே நாங்கள் சந்திக்க இருக்கின்ற இல்லங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துவிடக்கூடாது. உம்முடைய பெயர் ஆண்டவரை கலங்கப்படக்கூடாது சுவாமி. நம்முடைய வாழ்வை ஆராய்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோமா? இன்னும் என்னென்ன காரியங்கள் நம்முடைய மனசாட்சியை உணர்த்தி கொண்டிருக்கிறதோ அவைகளை இந்த ஆண்டவருடைய சமூகத்திலே வசனம் சொல்லுகின்ற வண்ணமாக, பெரும்பாரம் சுமந்து கொண்டிருக்கிறவர்களை என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இருதயத்திலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவரிடத்திலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா, கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேன் அப்பா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா, நின் அன்பை உணராமல் துரோகம் நான் செய்தேன் ஐயா, கள்ளனே ஆயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனே ஆயினும் நான் நீர் பெற்ற பிள்ளை அல்லோ, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா, கள்ளனு கருள் செய்த நீ தள்ளாதே சிலுவை நாதா. உண்மையாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்திருப்போம் என்றால் ஆண்டவர் தருகின்ற மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வமே மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூய ஆவியானவரின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருவாராக. ஆமென். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்வை திருப்பி பார்த்து ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். இந்த ஆண்டிலே 11 மாதங்களை நிறைவு செய்ய ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். நோய் தொற்றினுடைய தாக்கம் ஒரு புறம், வேலை வாய்ப்புகள் இல்லாத நேரங்கள் இன்னொரு புறம், பொருளாதார கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த 11 மாதங்களை நிறைவு செய்து இந்த 12வது மாதத்திலே பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறாரே. தந்து வருகிற சரீர சுக பலனுக்காக எத்தனை ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து கொண்டது, அவைகளிலே நம்முடைய ஜீவனை எல்லாம் காத்து நம்மை வந்திருக்கிறார். பலவீனப்பட்ட நேரங்களிலே நமக்கு பலனை தந்து கொண்டிருக்கிறார். பண கஷ்டங்களிலே நம்முடைய தேவைகளை சந்தித்தார். இந்த நெருக்கடியான காலங்களிலேயும் அனுதின அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் குறைவின்றி ஆண்டவர் நம்மை நடத்தினாரே. அவைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டார்கள். சுமார் 50 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கொரோனா என்கின்ற நோய் தொற்றினாலே இந்த உலகத்தை விட்டு சென்று விட்டார்கள். ஆனாலும் ஆண்டவர் அவருடைய இரக்கங்களினாலே அவருடைய கிருபையினாலே நம்மை நடத்தி வருகிறார். நம்மை எல்லாம் பாதுகாக்கிறாரே.
இன்னும் எத்தனையோ நன்மைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் செய்திருக்கலாம். எல்லா நன்மைகளையும் நாம் எண்ணி பார்த்து சங்கீதக்காரனாகிய தாவீதோடு இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அப்படியே இயேசுநாதர் கற்றிருந்த ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீவினின்றி எங்களை ரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவர்களே. ஆமென். உட்காருவோம். நாம் அனைவரும் எழுந்து நின்று இந்த நாளுக்குரிய நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 39வது வசனம் துவங்கி 45வது வசனம் வரை. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1ஆவது அதிகாரம் வசனங்கள் 39 துவங்கி 45 முடிய. அந்நாட்களில் மரியாள் எழுந்து மலை நாட்டிலே யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் போய் சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதே, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார் என்பதே. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். எப்போதும் நம்முடைய ஜெபத்தை கேட்க நம்முடைய ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நமக்கென்று உள்ள தேவதூதர்கள் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடத்திலே கொண்டு சேர்ப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறார்கள். எவ்வளவோ தேவைகள் உண்டு. குடும்பங்களிலே பண கஷ்டங்களினாலே நாம் துவண்டு போன நேரங்கள் உண்டு. சரீரத்தில் இருக்கின்ற பலவீனங்களினாலே எதிர்கால வாழ்வு எப்படி அமையுமோ, எத்தனை நாட்கள் நான் உயிரோடு வாழ முடியுமோ என்கின்ற ஏக்கங்கள் எல்லாம் ஏராளம். பிள்ளைகளை குறித்ததான கவலைகள், பிள்ளைகளுக்கு கூட நல்ல ஒரு உயர்கல்வி கிடைக்காதா என்கிற வருத்தம், நல்ல ஒரு வேலை கிடைக்காதா, குடும்ப வாழ்விலே ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரமாட்டாரா என்று சொல்லி பல நிலைகளிலே தேவைகளோடு நாம் அமர்ந்திருக்கிறோம். நல்ல வேலை கிடைக்காதா, இந்த கஷ்டங்கள் எல்லாம் என்னைக்கு மாறும், குடும்பத்திலே ஆண்டவர் ஒரு விடுதலையை தரமாட்டாரா, சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தரமாட்டாரா என்கிற ஏக்கங்களோடு நாம் வந்திருக்கிறோம். உண்மையாகவே இந்த நேரத்தை நாம் விரயம் செய்யாமல் நம்மோடு இருக்கின்ற நம்முடைய ஜெபங்களை கேட்க ஆயத்தமாக இருக்கிற ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லுவோம். நாம் மற்றவர்களை நாம் பார்க்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தேவைகள் ஏராளம் உண்டு. அந்த தேவைகளை ஆண்டவரிடத்திலே நாம் அறிக்கை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலேயும் நீர் எங்களுடைய வாழ்விலே நன்மைகளை செய்வீர், எங்களுடைய ஜெபங்களுக்கு நல்ல பதில்களை தருவீர் என்கின்ற நம்பிக்கையோடு உமை நோக்கி பார்க்கின்ற அன்பு பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஆண்டவரே, இவ்வளவு நாட்களும் கடவுளோடு வழி நடத்தி வந்தீர். இன்னும் ஆண்டவர் எங்களை வழி நடத்துவீர் என்கின்ற நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்திருக்கின்றோம் சுவாமி.
ஆண்டவரை எங்களுடைய திருச்சபையை ஆண்டவர் கண்ணோக்கி பாரும். திருச்சபையில் உள்ள எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தனித்தனியாக பெயர் பெயராக ஒவ்வொரு குடும்பங்களையும் கடவுள் கண்ணோக்கி பார்த்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற பச்சுளம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு பச்சுளம் பிள்ளைகளையும் ஆண்டவர் உம்முடைய சிறகுகளின் கடலிலே நீர் மறைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த கால சூழல்கள் மாற்றத்தினாலே சின்ன பிள்ளைகள் பலவீனத்தோடு இருக்கிற அநேகர் உண்டு சுவாமி. ஆண்டவர் தாமே தம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தை தந்து ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பாதுகாப்போடு வாழுகின்ற நல்ல பாக்கியத்தை ஆண்டவர் தாரும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. நல்ல முறையிலே படித்து வாழ்விலே உயர்வுகளை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்யுங்க சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை வாலிபத்து நாட்களிலே திருமறை சொல்லுகின்ற வண்ணமாக ஒரு சிருஷ்டிகரை நினை, கடவுளை நினைத்து வாழ் என்கின்ற நிலையிலே உம்மை மட்டும் பின்பற்றி உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற வாழ்க்கையை ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத எந்த காரியங்களுக்கும் தங்களுடைய வாழ்விலே இடம் கொடுத்து விடாமல் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்துள்ள பிள்ளைகளாக, ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படிகின்ற பிள்ளைகளாக, திருச்சபைக்கும் சமூகத்திற்கு மாதிரியான பிள்ளைகளாக, தங்களுடைய குடும்பங்களுக்கு நல்ல பெயரை தேடி தருகின்ற பிள்ளைகளாக எங்களுடைய குடும்பத்தின் வாலிப பிள்ளைகள் வாழ வளர ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அதற்கு தடையாகி இருக்கின்ற எல்லா காரியங்களையும் கடவுள் மாற்றி கொடுவீராக. எந்த சூழலிலும் ஆண்டவர் இதற்கு இடையூறாக இருக்கின்ற காரியங்களுக்கு தங்களுடைய வாழ்வில் இடம் கொடாமல் தங்களுடைய வாலிபத்தின் நாட்களை கருத்தாய் காத்துக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, ஆண்டவரே, நல்ல ஒரு உயர்கல்வியை ஆண்டவர் எங்களுக்கு தரமாட்டாரா என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற எத்தனையோ அன்பு பிள்ளைகள் உண்டு. அன்பு பிள்ளைகளுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்பீராக. அவருடைய கல்வி வாழ்வுக்கு ஏற்றார் போல அன்பு பிள்ளைகள் விரும்புகின்ற நல்ல உயர்கல்விக்கான வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். படித்து பணிகளுக்காக காத்திருக்கின்ற ஏராளமான பிள்ளைகள் உண்டு. அதற்கான பிரயாசங்களை மேற்கொள்கின்றவர்கள் உண்டு சுவாமி. அவரவருடைய கல்வி நிலைகளுக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இன்னுமாக திருமண வாழ்வுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். கர்த்ததாமே ஏற்ற காலங்களில் ஆண்டவரே நல்ல வாழ்க்கை துணையை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, திருமணமாகி குழந்தை செல்வங்களுக்காக காத்திருக்கின்ற எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு ஜெபிக்க சொன்ன குடும்பங்கள் கூட ஏராளம். அந்த குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, உம்முடைய தாயார் சொன்ன வாழ்த்து செய்தியை கேட்ட மாத்திரத்தில் எலிசபெத்தினுடைய ஆண்டவரை வயிற்றிருந்த பிள்ளை துள்ளியது போல, ஆண்டவரே, அந்த குடும்பத்திலே உள்ள மகிழ்ச்சியை போல ஆண்டவரே, எந்தெந்த குடும்பங்களிலே இந்த மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதோ அந்த குடும்பங்களிலே ஆண்டவரை ஏற்ற காலங்களில் இந்த மகிழ்வான அனுபவங்களை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, தடைகளை எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. உம்முடைய பிறப்பின் செய்தியை ஆண்டவரை நாங்கள் சிந்திக்கின்ற நாட்களிலே ஆண்டவர் உண்மையாகவே அன்பு பிள்ளைகளுடைய வாழ்விலே அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை, ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்பா, ஆண்டவரை இனமாக ஒவ்வொரு இல்ல தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அனைவரையும் ஆண்டவர் கண்ணோக்கி பாரும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் கொடுப்பீராக. வேலைகளை செய்வதற்கு வேண்டுமான நல்ல சரீர சுகபலனை ஆண்டவர் கொடும். ஆண்டவரை இனமாக கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரை தனியார் துறையில், அரசு துறையிலே பணி செய்கிறவர்கள், வாகனங்களிலே பணி செய்கிறவர்கள், கூலி வேலை செய்கின்ற பிள்ளைகள், விவசாயம் செய்கிறவர்கள், வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், பால் வெட்டுகின்ற பணி செய்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, தங்களுடைய குடும்பங்களிலே மிருகங்களை வைத்து ஆண்டவர் அவைகளை வளர்த்தி அனுதின தேவைகளை சந்திக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொன்றையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. ராஜா, கையின் பிரயாசங்களை கடவுள் ஆசீர்வதித்து மிகுதியான நன்மைகளை வாழ்விலை கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்வீராக. ஒவ்வொரு தாய்மார்களுக்காக ஜெபிக்கின்றோம். அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும் சுவாமி. கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கின்ற எல்லா ஜெபங்களுக்கும் நல்ல பதில்களை ஆண்டவர் கொடுப்பீராக. கடினமாக உழைக்கின்ற தாய்மார்கள் ஏராளம் பேர் உண்டு. அவர்களுக்கு வேண்டுமான சுகபலனை ஆண்டவர் கொடுங்க. ராஜா, எங்களுடைய குடும்பங்களிலே ஆண்டவர் தந்திருக்கின்ற முதிய பெற்றோருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். வயோதிபத்த நாட்களிலே ஆண்டவருடைய பாதுகாவல் நிறைவாக தங்கி இருக்கட்டும். நல்ல சரீர சுகபலனை
ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை இன்னமாக பலவீனங்களோடு இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒருவேளை பலவீனத்தோடு இந்த தொழுகையிலே அன்பு பிள்ளைகள் பங்கு பெற்றிருந்தால் ஆண்டவர் அவருடைய பலவீனங்களை கடவுள் மாற்றி போடுவீராக. பலவீனத்தோடு இல்லங்களிலே இருக்கிறவர்கள் உண்டு சுவாமி, ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யார் யார் பலவீனங்களோடு இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் அறிகிறீர். ஆண்டவரை நாங்களும் திருச்சபை மக்களாக இணைந்து ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை ஆண்டவரை ஒவ்வொருடைய பலவீனங்களையும் ஆண்டவர் மாற்றி போடுவீராக. ஏற்ற நாட்களிலே ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து அவர்களை எல்லாம் ஆண்டவரை ஆலயத்திலே ஆராதிக்கின்ற வண்ணமாய் கூட்டி சேர்க்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே பலவீனங்களோடு இல்லங்களிலே இருக்கின்ற திரு விஜயராஜ் அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இன்னமாக திரு கே ஜோஸ்குமார் அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னும் பலவீனங்களோடு இருக்கிறவர்கள் உண்டு. கர்த்ததாமே ஆண்டவரே தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே பலவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுப்பீராக. ஆண்டவரே அந்த சகோதரர் சுஜனுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் தந்த விடுதலைக்காக நமக்கு நன்றி சுவாமி. ஆலயத்திலே வந்து உண்மை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறீர், உண்மை போற்றுகிறோம் ராஜா. ஆண்டவரை இவனமாக ஆண்டவர் நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கின்ற கர்த்தர் ஏற்ற நாட்களிலே எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் மாற்றி ஆண்டவரே உம்முடைய திருவுடலாக ஆலயத்திலே வந்து உண்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியங்களை ஆண்டவர் அப்பண்டமான நிலையில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் சுவாமி. எங்களுடைய குடும்பங்களிலிருந்து, எங்களுடைய திருச்சபையிலிருந்து, எங்களுடைய கிராமத்திலிருந்து, வெளியிடங்களிலே, வெளிநாடுகளிலே பணி நிமித்தமாக, கல்வி நிமித்தமாக இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இந்த காலச்சூழலை மாற்றத்தினாலேயும் கொரோனா நோய் தொற்றுடைய தாக்கத்தில் இருந்தோம் அன்பு பிள்ளைகளை எல்லாம் பாதுகாத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாங்கள் நல்ல செய்திகளை கேட்க இம்மட்டும் கிருபை பாராட்டின ஆண்டவர் தொடர்ந்து வருகின்ற காலங்களையும் ஆசீர்வாதமான நாட்களாக ஆண்டவர் எங்களுடைய குடும்பங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே இனமாக அருமையான இல்ல தலைவரை இழந்திருக்கிற அந்த குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். யாரெல்லாம் ஆண்டவரே அவருடைய பிரிவினாலே வாடுகிறார்களோ அந்த குடும்பத்து பிள்ளைகளுக்கு வேண்டுமான ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. கர்த்தருக்கு சுத்தமான நம்முடைய ஆத்மா உங்களுடைய பாதத்தில் இலை பாருகின்ற பாக்கியத்தையும் ஆண்டவர் கொடுப்பீராக. இனமாக நம்முடைய பேராயருக்காக அதன் கீழாக எங்கள் ஒரு திருச்சபைகளுக்காக திருப்பணி விடைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மிஷனரி பணிகளுக்காக ஜெபிக்கின்றோம். எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதி. இதன் வழியாக அநேகர் ஆண்டவரை உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற நல்ல அனுபவங்களை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம் ராஜா. உலக நாடுகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை ஒமிக்ரான் என்கின்ற புதிய உருமாற்றம் பெற்ற ஆண்டவரை கொரோனா நோயினாலே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆண்டவர் காண்கிறேன். இவைகளிலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். மறுபடியும் ஆண்டவரை உலகம் மூடி விடாதபடி ஆண்டவரை நாங்கள் இயல்பான நிலையை கண்டுகொண்டு ஆண்டவரை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒரு விஷயம் கூட ஆண்டவரை இந்த தொழுகையிலே பங்கு பெற்றிருக்கின்ற அத்தனை மக்களையும் உங்களுடைய கருத்திலே தருகிறோம். யார் யார் தங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவர் தாமே அவருடைய ஜெபங்களை நீர் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலிருந்து ஆண்டவரை திருச்சபையில் நடைபெற இருக்கின்ற ஆண்டவரை உங்களுடைய கிறிஸ்துமஸ் நற்செய்தியை நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே சந்தித்து மக்களுக்கு அறிவிக்க இருக்கின்ற ஊழியத்திலையும் ஆண்டவருடைய கிருபை தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே உண்மையாகவே உங்களுடைய பணிகளை செய்கின்ற உற்சாகம் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கூட்டி சேர்ப்பீராக. ஆண்டவர் இயற்கையினுடைய அனுகூலங்களை ஆண்டவர் தாரும். நாங்கள் சந்திக்கின்ற இல்லங்களுக்கு உண்மையாகவே ஆசீர்வாதமாக இந்த ஊழியங்கள் அமைய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் எங்கள் அனைவரை நிரப்பட்டும். கேட்பதற்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் தாமே கர்த்தர் எங்களுடைய தேவைகளை சந்தித்து அதனது நாட்களிலே ஆண்டவர் சந்தோஷமாய் வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையாக வேண்டி நிற்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய திருச்சபையின் பாடல் புத்தகத்திலே 266வது பாடலை பாடும். பாடலில் 266 எழுந்து நின்று உற்சாகமாக கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம்.
உம்மை ஆராதித்த நாங்கள் இப்போது உம்முடைய மறைவார்த்தைகளை சிந்திப்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, சீடர்களோடு நீங்களும் போய்விட ஆயத்தமாய் இருக்கிறீர்களோ என்று கேட்டீர். அப்போது வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடத்தில் இருக்கிறது, நாங்கள் யாரிடத்திலே போவோம் என்று அவர்கள் மறுபடி சொன்னது போல உம்முடைய வாழ்வு தருகின்ற வார்த்தைகளை நாங்கள் சிந்திப்பதற்காக ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒருமுகப்படுத்தும் சுவாமி. நீர் பேசும் ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். என்னை மறைத்துக் கொள்ள நீர் வெளிப்படும். கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த பரிசுத்த ஓய்வு நாள் கூடுகையிலையும் பங்கு பெற்றிருக்கின்றோம். அத்தனை பேரையும் ஒரு விசை கூட இயேசு கிறிஸ்துவின் திருப்பேரில் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்று கொள்ளுகின்றேன். திருவருகை காலத்தினுடைய, குறிப்பாக அட்வென்ட் சீசனுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை என்று, பொதுவாக இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 1வது பரிசுத்த ஓய்வு நாள் பைபிள் சண்டேயாக ஆசரிப்பது வழக்கம். திருமறை ஞாயிறு. ஒருவேளை பைபிள் சொசைட்டியிலிருந்து இந்த நாளிலே தான் வந்து ஒவ்வொரு திருச்சபைகளையும் சந்தித்து திருமறை மொழிபெயர்க்கின்ற பணிகளுக்காக உதவிகளை எல்லாம் பெற்றுக்கொள்வார்கள். ஒருவேளை இன்றைய தினத்தில் யாரும் வரவில்லை. ஆனாலும் இந்த நோக்கத்தின் அடிப்படையில், இந்த சிந்தனையின் அடிப்படையில் சில காரியங்களை நாம் திருமறையிலிருந்து கற்றுக்கொள்ள நாம் முயற்சிப்போம். இந்த நாளிலேயும் தரப்பட்ட தலைப்பு என்னவென்றால், இறை வார்த்தை தூண்ட பெற்றது தூண்டுவதற்காகவே. வேர்ட் ஆஃப் காட் இன்ஸ்பயர்ட் டு இன்ஸ்பயர். திருமறையை நாம் பல நிலைகளிலே நாம் புரிந்து வைத்திருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய கரங்களிலே அழகான திருமறைகள் இருக்கின்றது. பொதுவாக சொல்லுகின்ற பொழுது அநேகர் பைபிள் இஸ் த வேர்ட் ஆஃப் காட், பைபிள் கண்டைன்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் என்று சொல்வார்கள். இரண்டுக்குமே பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஒன்று, திருமறை முழுவதும் கடவுளுடைய வார்த்தை என்று சிலர் கூறுவார்கள். சிலர் திருமறை முழுவதும் கடவுளுடைய வார்த்தைகள் அல்ல, அதிலே கடவுளுடைய வார்த்தைகளும் இருக்கிறது என்று என்ன செய்வார்கள் என்றால் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு இறையியலாளனாக, திருமறையை நேசிக்கின்ற ஒரு மாணவனாக நான் சொல்வேன் என்றால், திருமறை எல்லாமே கடவுளுடைய வார்த்தைகள் என்றுதான் நாம் நம்புகிறோம், நான் நம்புகிறேன். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16வது வசனம், வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் திருமறையிலே உள்ள அத்தனை வசனங்களும் தேவனுடைய ஆவியானவரால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. ஒருவேளை நேரடியாக கடவுள் இதை எழுதி நமக்கு தரவில்லை, அது உண்மை. இது பல காலகட்டங்களிலே மனிதர்கள் தான் தூய் ஆவியானுடைய உதவியோடு நமக்கு எழுதி தந்திருக்கிறார்கள். 10 கட்டளைகள் மாத்திரம் கடவுள் நேரடியாக கற்பலகையிலே எழுதி மோசேனிடத்திலே கொடுத்தார். அதையும் மோசே உடைத்து போட்டார் என்றெல்லாம் திருமறையிலே படிக்கின்றோம். ஆனாலும் நம்முடைய திருமறையை பொறுத்த மட்டிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனிதனிடத்திலேயும் பேசி அவர்களாக சுமார் 40 நபர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எழுதி இருக்கிறார்கள் பல்வேறு காலகட்டங்களிலே. எரேமியா புத்தகம் 36வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது. எரேமியா 36வது அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, எரேமியா வேறொரு சுருளை எடுத்து பாரூக்கு என்கின்ற மனிதனிடத்திலே கொடுக்கின்றார். அதிலே எரேமியாவின் வாய் சொல்ல எழுதினான். இன்னும் அவைகளுக்கு ஒத்த அநேக வார்த்தைகளும் அவைகளோட சேர்க்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த திருமறை எழுதப்பட்டது என்கிறதை, மனிதர்கள் எழுதினார்கள் என்கிறது அந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. முதலிலே இதை போல எழுதப்படவில்லை, மக்களிடத்திலே தான் வாய்மொழியாக இருந்தது. அவர்களுக்கு அவ்வப்போது கடவுள் என்னென்ன காரியங்களை வெளிப்படுத்தினாரோ, மோசேக்கு என்னென்ன காரியங்களை சொல்லிக் கொடுத்தாரோ அவைகளை அவர்கள் மனதிலே வைத்து அந்த குடும்பத்திலே உள்ள முதியவர், முதுமையிலே இருக்கின்ற ஒரு நபர் எல்லா மக்களையும் கூட்டி இருத்தி திருமறையின் சத்தியங்களை, கடவுளை குறித்த காரியங்களை கற்றுக் கொடுப்பார்கள் அந்த காலங்களில். அதுதான் வழி வழியாக அவர்கள் நம்பி வந்தார்கள். அதன் பிற்பாடுதான்
எழுதக்கூடிய ஒரு சூழல் வருகிறது. இந்த தீர்க்கதரிசி எரேமியாவின் காலங்களிலே அவர்கள் எழுதினார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகின்றது. வாய்மொழியை சொல்லப்பட்ட காரியங்கள் அது பிற்பாடு எழுதப்படுகிறது. குறிப்பாக 2 உபகரணங்களை பயன்படுத்தி எழுதுகிறார்கள். ஒன்று மரத்தினாலே செய்யப்பட்ட ஒன்று, பாப்பீரஸ் என்று சொல்லுவார்கள், மரத்திலே செய்யப்பட்ட ஒரு காகிதம், அதிலே எழுதினார்கள். இன்னொன்று ஆங்கிலத்திலே பார்ச்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அது விலங்கினுடைய தோள்களிலே, விலங்கினுடைய ஆடு மாடு இவைகளுடைய தோள்களை எடுத்து அழகாக பதனிட்டு அதை காய வைத்து அதிலே என்ன செய்தார்கள் என்றால் எழுதினார்கள். ஆக திருமறையினுடைய வசனங்கள் எல்லாமே இந்த நிலைகளில் தான் எழுதப்பட்டது. இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே எழுதப்பட்டு குறிப்பாக கிறிஸ்துவுக்கு பின் 90வது ஆண்டுகளிலே, முதல் நூற்றாண்டிலே இந்த பழைய ஏற்பாட்டிலே உள்ள 39 புத்தகங்களையும் ஒன்று சேர்த்து பழைய ஏற்பாடாக என்ன செய்கிறார்கள் என்றால் வெளியிடுகிறார்கள். ஜாமினா என்கின்ற ஒரு இடத்திலே, கவுன்சில் ஆஃப் ஜாம்னியா என்கின்ற இடத்திலே ஒரு குழு கூடி என்ன செய்கிறார்கள் என்றால் அந்த கிறிஸ்துவுக்கு பின் 90வது ஆண்டிலே 39 புத்தகங்களையும் தொகுத்து பழைய ஏற்பாடாக என்ன செய்கிறார்கள் என்றால் வெளியிடுகிறார்கள். அதன் பிற்பாடு பல ஆண்டுகள் கழித்து கிறிஸ்துவுக்கு பின் 367வது ஆண்டிலே தான், கிறிஸ்துவுக்கு பின் 367வது ஆண்டிலே தான் அத்னேசியஸ் என்கின்ற திருச்சபை தலைவர் பேராயர் எல்லா திருச்சபைகளுக்கும் கடிதம் எழுதுகிறார். பல புத்தகங்கள் அன்றைக்கும் இருந்தது. இந்த திருமறையிலே உள்ள புத்தகங்கள் மட்டுமல்ல, வேறும் பல புத்தகங்கள் என்ன செய்தது என்றால் இருந்தது. அதிலே 27 புத்தகங்கள், நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே இருக்கின்ற 27 புத்தகங்கள், இது இவ்வளவும் ஒரு மனிதனுடைய விசுவாச வாழ்வுக்கும் திருச்சபை வளர்வதற்கும் போதும் என்கின்ற அடிப்படையிலே அந்த அத்னேசியஸ் என்கின்ற திருச்சபை தலைவர் எல்லா திருச்சபைக்கும் கடிதங்களை எழுதுகிறார். இந்த 27 புத்தகங்கள் மட்டும்தான் நாம் திருச்சபையிலே பயன்படுத்த வேண்டும் என்று. அதோடு இந்த திருமறை என்ன செய்யப்படுகிறது என்றால் மூடி வைக்கப்படும். மூடி என்றால் அதோடு அதை முடிவு செய்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே 39, புதிய ஏற்பாட்டிலே 27 ஆக 66 புத்தகங்களோடு இந்த திருமறை நம்முடைய கரங்களில் இருக்கிறது. அதன் பிற்பாடு ஒன்றையும் கூட்டவோ குறைக்கவோ இதுவரை யாரும் முன்வரவில்லை. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலே இன்னும் அதிகமான புத்தகங்கள் இருக்கிறது. அதை நாம் தள்ளுபடி ஆகமங்கள் என்று நாம் சொல்லுகின்றோம். இப்படி திருமறை என்ன செய்கிறது என்ற பல்வேறு காலகட்டங்களிலே இறைவனுடைய உதவியால், அவருடைய ஆலோசனையின் அடிப்படையில் நமக்கு அழகான ஒரு திருமுறையாக நம்முடைய கரங்களிலே இருக்கின்றது. இந்த திருமறை எழுதப்பட்ட மொழிகள் என்னவென்றால் பழைய ஏற்பாட்டு நூல்கள் எல்லாமே எபிரேய மொழியிலே எழுதப்பட்டது. எபிரேய மொழி, ஆங்கிலத்திலே நாம் ஹீப்ரு என்று சொல்லுவோம். நாம் இந்த பக்கத்திலிருந்து எழுதுவோம், ஒரு நோட்டில் எழுதுகிற பொழுது இந்த பக்கத்திலிருந்து எழுதுவோம். ஆனால் இந்த ஹீப்ரு மொழி இந்த பக்கத்திலிருந்து என்ன செய்வார்கள், எழுதுவார்கள். ஒருவேளை நீங்கள் ஹீப்ரு திருமறையை நீங்கள் பார்த்திருப்பீர்களா என்று தெரியவில்லை. ஒருவேளை என்னிடத்தில் இருக்கிறது மூல மொழியிலே எழுதப்பட்ட திருமறை. நீங்கள் யாராவது பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம். இந்த திருமறையிலே ஆதியாகமம் கடைசியிலிருந்து தான் என்ன செய்யும் என்றால் துவங்கும். கடைசி பக்கத்திலிருந்து தான் ஆதியாகமம் துவங்கி இங்கே என்ன செய்யும் என்றால் மல்கியாதிபதியுடைய புத்தகம் அப்படியாக முடியும். பின்பக்கத்திலிருந்து தான் என்ன செய்யும் என்றால் இது ஆரம்பிக்கும். ஆக பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா புத்தகங்களும் எபிரேய மொழியிலே தான் எழுதப்பட்டது. நம்முடைய புதிய ஏற்பாடு எந்த மொழியிலே எழுதப்பட்டது என்றால் கிரீக் மொழியிலே, கிரேக்க மொழியிலே எழுதப்பட்டது. ஒருவேளை உங்களுக்கு கிரேக்க மொழி தெரியும் என்று நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இப்போது கொரோனா உருமாறி என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஒமிக்ரான். இல்லை, ஒமிக்ரான் என்றாலே கிரேக்க ஆல்பபெட்டிலே உள்ள ஒரு எழுத்தினுடைய பெயர் தான் ஒமிக்ரான். நாம் ஆங்கிலத்திலே ஓ என்று என்ன செய்கிறோம் சொல்லுகின்றோம். கிரேக்க மொழியிலே அதனுடைய பெயர் ஒமிக்ரான், ஓவுக்கு. அதுக்கு தான் இந்த கொரோனாவுக்கு கிரேக்க மொழியிலிருந்து பெயர்களை கொடுத்திருக்கிறார்கள். டெல்டா, டெல்டா பிளஸ். ஏன் இந்த கிரேக்க மொழியை பயன்படுத்துகிறார்கள் என்று என்ன செய்யாது, தெரியாது. ஆனால் இந்த கிரேக்க மொழியில் உள்ள எழுத்துக்களை தான் இந்த கொரோனா வைரஸ், உருமாற்றம் தருகின்ற வைரஸுக்கு பெயர்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் பாடசாலையிலே கூட நீங்கள் படித்திருப்பீர்கள். சின்ன பிள்ளைகள் கணிதத்திலே, பிசிக்ஸில், கெமிஸ்ட்ரியில் அநேக ஃபார்முலா நீங்கள் படிக்கின்ற பொழுது மியூ, டெல்டா, தீட்டா இப்படி எல்லாம் படிப்பீர்கள். அது எல்லாமே கிரேக்க எழுத்துக்கள், கிரீக் ஆல்பபெட் தான் அது எல்லாமே. ஆக எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய இல்லங்களிலே புத்தகங்களிலே இருக்கிற எழுத்துக்கள் தான். இந்த
எபிரேய எழுத்துக்களும் எபிரேய ஆல்பபெட்ஸும் எல்லாருடைய வீட்டிலும் இருக்கிறது. யாராவது ஒருத்தங்க சொல்லுங்க பாருங்க, எங்கே இருக்கு? எல்லாருடைய வீட்டிலும் எபிரேய எழுத்துக்களும் இருக்கிறது. யாருக்கா தெரியுமா? யாராவது சொன்னா ஒரு பிரைஸ் வாங்கி தரணும் அடுத்த வாரம். எல்லாருடைய வீட்டிலும் இருக்கிறது. கடைசியில் நான் அந்த பதிலை சொன்ன பிறகு, ஓ இது எங்கே இருக்கா, இதுவரை நம்ம பார்க்காம போனோமே அப்படின்னு சொல்லுவீங்க. யாராவது கை வைத்துங்க தெரிஞ்சவங்க. பைபிள்லேயே இருக்கு, எங்கே இருக்குன்னு தான் தெரியாது. சரி, யாரும் இல்லாததுனால நானே சொல்றேன். இன்றைக்கு 119வது சங்கீதத்தை நான் படித்தோம் இல்லையா? அந்த 119வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒவ்வொரு அந்த பகுதிகளும் 119வது சங்கீதம் பெரிய சங்கீதம் என்று நமக்கு தெரியும். அதிலே ஒவ்வொரு பகுதிகளையும் பிரித்து என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தலைப்புகளை கொடுத்திருக்கிறார்கள். எல்லா திருமறையிலையும் இருக்கிறதா என்று தெரியவில்லை. அநேக திருமறைகளிலே அது இருக்குன்னு. ஒரு அந்த 119 சங்கீதம் துவங்குகிற பொழுது அதிலே ஒரு எழுத்து இருக்கிறது. ஆலப் என்று என்ன செய்கிறது இருக்கிறது. திருமறையில் இருக்க யாருடைய திருமறையிலே நாம் இருக்கிறது? 1-2 பேர் கை வைத்திருக்கீங்க. அநேகருடைய திருமறையிலே அந்த கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிறதுக்கும் மார்க்கத்தர் வாக்கியம் அதுக்கு முன்பதாகவே 119 சங்கீதம் என்று போட்டு ஆலப் என்று என்ன செய்கிறது போடப்பட்டிருக்கிறது. அடுத்தது பேத், கிமல், எல்லா எபிரேய, அடுத்தது டாலத், ஏ, வவ், கேத், இது எல்லாமே எபிரேய எழுத்துக்கள். நீங்கள் வீட்டிலே சென்று என்ன செய்யுங்க, படித்து பாருங்கள். எபிரேய எழுத்துக்களின் அடிப்படையில் இதன் அத்தனை எழுத்துக்களும் அந்த 119 சங்கீதத்தில் என்ன செய்கிறது என்றால் இருக்கிறது. இந்த மொழியிலே தான் நம்முடைய பழைய பாடு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. ஆக பார்க்காதவர்கள் நீங்கள் 2 திருமறை என்ன செய்யுங்கள், முடிந்த பிற்பாடு பார்த்து செல்லுங்கள். மூல மொழியிலே பார்ப்பதற்கு கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். ஆக திருமறை இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே மொழிபெயர்க்கப்பட்டு தமிழிலே நம்முடைய கரங்களிலே கிடைத்திருக்கிறது. இந்த திருமறையை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்கிறது மிக முக்கியம். பல நேரங்களிலே நாம் ஏதாவது எக்ஸாமுக்கு போவதற்கு முன்பதாக, இல்லை என்றால் எக்ஸாமுடைய ரிசல்ட் வருகிற அன்னைக்கு, இல்லை என்றால் ஏதாவது ஒரு வியாபாரம் செய்கின்ற அன்னைக்கு, ஏதாவது ஒரு பணிகள் நான் புதிதாக செய்கின்ற பொழுது திடீரென்று போய் என்ன செய்வோம், திறந்து திருமறையை வாசிப்போம். அப்படி வாசிப்பதை இறைவன் விரும்பவில்லை. அப்படி ஒரு நபர் வாசித்தார். ஒருவேளை இந்த நிகழ்வு உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த மனிதர் ஒரு தொழிலை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக திருமறையை படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆதங்கப்பட்டு காலையிலேயே குளித்து எழுந்து திருமறையை திறந்தார். அப்போது அவருக்கு கிடைத்த வசனம் மத்தேயு 27வது அதிகாரம் 5வது வசனம் கிடைத்தது. அந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாஸ் நான்று கொண்டு செத்தான் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஒரு தொழிலை ஆரம்பிக்கின்ற நேரத்திலே அவர் திறந்து படித்த பொழுது அவருக்கு கிடைத்த வசனம். உடனடியாக அவருடைய மனதிலே எண்ணம் வந்தது, சரி ஒரு முறை தானே ஏலம் நாம் கூறினாலும் 3 முறை என்ன செய்வோம், கடைசியில் முடிக்க போறதை கூறுவார்கள். அதை கூட நாம் 3 முறை படிக்கலாம் என்று சொல்லி அடுத்ததும் கண்ணை மூடி என்ன செய்தார் என்றால் திருமறையை திறந்தார். திறந்த பொழுது அவருக்கு கிடைத்த வசனம் லூக்கா 10வது அதிகாரம் 37வது வசனம். அந்த வசனம் சொல்லுகிறது, நீயும் போய் அந்தபடியே செய். முதலிலே கிடைத்தது யூதாஸ் நான்கு கொண்டு செத்தான். இப்போது கிடைத்தது நீயும் போய் அந்தபடியை செய் என்கின்ற வசனம். இப்போது அவர் யோசிக்கிறார், 3 முறை நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி திரும்பவும் கண்ணை மூடி தன்னுடைய தொழிலை, வியாபாரத்தை எல்லாம் மனதிலே வைத்து திருமறையை திறந்து படிக்கிறார். படித்த பொழுது அவருக்கு கிடைத்த வசனம் என்னவென்றால் யோவான் 13வது அதிகாரம். அது மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதையெல்லாம் தாண்டி அடுத்த நற்செய்தி பகுதிக்கு போகிறது. யோவான் 13வது அதிகாரம் 27வது வசனம் அவருக்கு கிடைக்கிறது. அந்த வசனம் சொல்லுகிறது, நீ செய்கிறதை சீக்கிரமாய் செய் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் கிடைக்கிறது. 4 கொண்டு செத்தாய், நீயும் போய் அப்படியே செய், நீ செய்கிறதை யோசிக்காம என்ன செய், உடனே செய் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லியது. அன்புடைய ஒருவேளை இப்படி அல்ல திருமறையை படிப்பது.
ஒவ்வொரு நாளும் நாம் ஏதாவது ஒரு அதிகாரத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும்? 5 வசனமோ 10 வசனமோ என்ன செய்ய வேண்டும்? அதிகமாக படிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. 5 வசனம் படித்தாலே போதும். ஏதாவது ஒரு அதிகாரத்திலிருந்து வரிசையாக நாம் என்ன செய்ய வேண்டும்? படிக்க வேண்டும். அப்படி படிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வுக்கு வேண்டுமான தேவைகளை ஆண்டவர் என்ன செய்வார்? சந்திப்பார். ஆலோசனைகளை தந்து வழிநடத்துவார் என்கிறதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆக இறை வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் மிக முக்கியமான இடம் பெற்றிருக்கிறது. 3 காரியங்களை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, இந்த இறை வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன செய்கிறது என்றால், இந்திய தினத்திலே பழைய ஏற்பாட்டின் பகுதியாக நமக்கு சிந்திப்பதற்காக தரப்பட்ட பகுதி 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் நமக்கு சிந்தனைக்காக தரப்பட்டிருந்தது. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம். அங்கே இந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கை அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வாழ்விலே நடந்த ஒரு நிகழ்வு. இந்த பகுதியை நாம் படிக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த இறை வசனங்கள், கடவுளுடைய வார்த்தை பயத்தை மாற்றுகிறதாக இருக்கிறது. அது பயத்தை மாற்றுகிறது. 19வது அதிகாரம் 2வது வசனத்திலே யெசபேல் என்கின்ற ஒரு பெண்மணி, ஆகாப் அரசனுடைய மனைவி, அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எலியாவினிடத்திலே ஆள் அனுப்பி சொல்லுகிறார்கள், உன்னை கொன்று விடுவேன் என்கிற ஒரு செய்தி இந்த எலியா தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படுகிறது. அதுக்கு முன்பதான அதிகாரத்தை என படித்து பார்த்தீர்கள் என்றால், எலியா தீர்க்கதரிசியோடு இருந்த அநேக தீர்க்கதரிசிகளை இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? கொன்று போடுகிறார்கள். அன்றைய நாட்களிலே இந்த அரசன் செய்கிற தவறுகளுக்கு எல்லாம் இந்த எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்கள்? எதிராக பேசுகிறார். நீ செய்வதெல்லாம் தவறு. இன்னுமாக அந்த இடத்திலே காணப்பட்ட விக்கிரக வழிபாடுகள் இருந்தது. பாகால் என்கின்ற ஒரு கடவுளை வணங்கி அந்த கடவுளுக்கும் பல தீர்க்கதரிசிகள் என்ன செய்தார்கள் என்றால் இருந்தார்கள். எலியா தீர்க்கதரிசிக்கும் இந்த பாகால் தீர்க்கதரிசிக்கும் இடையே இவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு, எலியா தீர்க்கதரிசியிடமும் அவரிடத்திலே பாடம் கற்றுக்கொண்டிருந்த அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவரிடத்திலே படித்துக் கொண்டிருந்த தீர்க்கதரிசிகள், இவர்களுக்கும் அந்த பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. மாறி மாறி கொலை செய்கிறார்கள். எலியா தீர்க்கதரிசியின் இடத்துல இருந்த அநேக தீர்க்கதரிசிகளை இந்த பாகால் தீர்க்கதரிசிகளும் இந்த யெசபேலுமாக இணைந்து திட்டமிட்டு கொலை செய்கிறார்கள். இப்போது கடைசியாக இந்த யெசபேல் இந்த எலியாவிடத்திலே சொல்லி அனுப்புகிறார், உன்னை நான் கொன்று விடுவேன் என்கின்ற ஒரு செய்தி. இப்போது இவர் என்ன செய்கிறார் என்றால், வனாந்தரத்திலே பிரயாணமாக போகிறார். தன்னுடைய உயிருக்கு பயந்து கடவுளுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்த இந்த நபர் வனாந்தரத்திலே போய் ஒரு சூறை செடியின் கீழ் அமர்ந்து உட்கார்ந்து என்ன செய்கிறார் என்றால், ஆண்டவரே, நான் சாக வேண்டும் என்று நினைத்து கடவுளத்திலே கேட்கிறார். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். அவள் என்னுடைய உயிரை எடுப்பதற்கு முன்பதாக, இல்லை என்றால் இன்னொருவர் என்னை கொலை செய்வதற்கு முன்பதாக நீர் என்னுடைய உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி உயிர் மீது பயந்து என்ன செய்கிறார்கள்? கடவுளிடத்திலே மன்றாடுகிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே சென்று படித்து பாருங்கள். இப்படி அவர் மன்றாடுகிற பொழுது ஒரு தூதன் என்ன செய்கிறான் என்றால் வருகிறான். தூதன் வந்து என்ன செய்கிறான் என்றால், நீ எழுப்பி சாப்பிடு என்று சொல்லி அடையும் தண்ணீரும் என்ன செய்கிறார் என்றால் சாப்பிட கொடுக்கிறார். இவர் எழுப்பி சாப்பிடுகிறார். சாப்பிட்டு படுத்துக் கொள்கிறார். அடுத்து திரும்பவும் தூதன் என்ன செய்கிறார் என்றால், படுத்துக் கொண்டிருந்த இந்த நபரை தட்டி எழுப்பி, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இது அல்ல, இன்னும் நீ செய்ய வேண்டிய காரியம், உன்னை கொண்டு இந்த உலகத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள் இன்னும் அநேகம் இருக்கிறது. ஆனபடியினாலே நீ என்ன செய்கிறது? உன்னுடைய வாழ்வை மாய்த்துக் கொள்ளக்கூடாது. இன்னும் நீ பயன்படுத்தப்பட வேண்டியவன். நீ சாப்பிட்டு புஷ்டி அடைந்து என்னுடைய பணியை செய்ய என்று சொல்லி அநேக காரியங்களை என்ன செய்கிறார் என்றால் சொல்லுகிறார். அரசர்களை மாற்ற சொல்லுகிறார். இனமாக அவருடைய வாழ்க்கை முடிவதற்கு முன்பதாக இந்த எலியா தீர்க்கதரிசியின் இடத்திலே கடவுள் சொல்கிறார், நீ எலிசாவை என்ன செய்ய வேண்டும்? உன்னுடைய இடத்திலே அடுத்து பணியாற்ற தீர்க்கதரிசியாக நீ அவனை பணி அமர்த்த வேண்டும் என்று சொல்லி இந்த எலியா தீர்க்கதரிசியை உற்சாகப்படுத்தி கடவுளுடைய தூதன் என்ன செய்கிறார் என்றால் அனுப்புகிறார். ஆக கடவுளுடைய வார்த்தைகள் எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே மரண பயம் வருகிறதோ, எது சார்ந்த பயமாக இருந்தால் அந்த பயத்தை என்ன செய்கிறது? மாற்றுகிறது. அன்புரை மக்களே, நாம் ஒழுங்காக திருமறை படிக்கின்ற பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்விலே பயம் குறுக்கிடுகின்ற பொழுது, மரண பயமாக இருக்கலாம், நோயினுடைய பயமாக இருக்கலாம், பொருளாதார பயமாக இருக்கலாம், எந்த பயமாக இருந்தாலும் அதை என்ன செய்கிறது என்றால் இறை வார்த்தையை மாற்றுகிறது. இரண்டாவதாக, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பழி சொல்லை மாற்றுகிறது. பழி சொல்லை, நிந்தையை, அவமானங்களை மாற்றுகிறது. லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 1வது அதிகாரம் 39 துவங்கி 45 வரை உள்ள வசனங்களை நாம் நற்செய்தி பகுதியாக படிக்க கேட்டோம். கழிந்த வாரத்திலே இதற்கு அடுத்த பகுதி, ஆனால் இந்த வசனங்களையும் நாம் கழிந்த வாரத்திலே வாசித்தோம்.
அந்த பகுதியிலே நாம் சிந்தித்தது போல நாசரேத்திலிருந்து யூதேயா என்கின்ற அந்த மலை தேசத்திலே இந்த அன்னை மரியாள் என்ன செய்கிறார்கள் என்றால் போகிறார்கள். யாரை சந்திப்பதற்காக என்றால் எலிசபெத்தை சந்திப்பதற்காக போகிறார்கள். சுமார் 130 கிலோமீட்டர் நடந்தே அந்த பயணத்தை மேற்கொள்கிறார்கள். அங்கே ஒரு குடும்பம் வசித்து வருகிறது. சகரியா எலிசபெத்துடைய குடும்பம் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். வயது மிகுந்தவர்கள். ஆனால் வாழ்க்கையிலே அந்த குடும்பத்திலே குழந்தை செல்வம் இல்லை. அந்த ஒரு நிந்தையான ஒரு காரியம் அந்த குடும்பத்திலே இருக்கிறது. மரியாளுடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கிற பொழுது மரியாளுக்கு திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறுகிறது. ஆனால் திருமணம் நடக்கவில்லை. ஆனால் அதற்கு முன்பதாகவே இவள் என்ன செய்கிறார் என்றால் கருவுற்று இருக்கிறார். ஒருவேளை இப்படிப்பட்ட சூழல் நம்முடைய குடும்பங்களிலே எந்த ஒரு தாயும் மகளுடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் என்று விரும்புவதே இல்லை. எந்த ஒரு பெற்றோரும் விரும்புவதில்லை, யாரும் விரும்புவதில்லை. அப்படிப்பட்ட ஒரு நிந்தை மரியாளின் மீது வருகிறது. அன்னை மரியாள் அதற்கும் என்ன செய்கிறார்கள் என தன்னுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறார். கடவுளுடைய சித்தம் நடைபெறுவதற்கு நான் இந்த அவமானங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நான் இந்த அவமானங்களை ஏற்றுக்கொள்ள நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய வாழ்வை என்ன செய்கிறார் அர்ப்பணிக்கிறார். இப்போது இவர்கள் இருவரும் என்ன செய்கிறார்கள் சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பிலே கடவுளுடைய திட்டம் என்ன என்று சொல்லி இருவரும் புரிந்து கொள்கிறார்கள். கடவுளுடைய திட்டம் என்ன என்று சொல்லி யாருக்கு சொல்லப்படுகிறது? சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட எளிய குடும்பத்தை சார்ந்த இந்த எலிசபெத் அவர்களுக்கும் அன்னை மரியாளுக்கும் சொல்லப்படுகிறது. அவர்கள் சமூகத்திலே அவமானங்களை சுமந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். குழந்தை இல்லை என்று சொல்லி அந்த குடும்பத்தை எத்தனை ஆண்டுகள் நிந்தையோடும் அவமானத்தோடும் பார்த்த சமூகம் இனமாக திருமணம் ஆவதற்கு முறையாக நடப்பதற்கு முன்பதாகவே இவள் இப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாளே, இவளை கல்லறிந்து கொலை செய்ய வேண்டும் என்ற சட்டம் சொல்லுகிறது. அந்த சூழலிலேயும் இப்படி அவமானப்பட்ட நிலையில என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த அன்னை மரியாளுடைய வாழ்விலையும் கடவுளுடைய வார்த்தைகள் அவருடைய பழி சொல்லை பிறர் அவர்கள் மீது சொல்ல பழி சொல்லை மாற்றுகிறதாகவே அமைந்தது. மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த எலிசபெத்தும் மகிழுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது அவருடைய வயிற்றிலே இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று சொல்லி மரியாளும் மகிழுகிறார்கள். கடவுளுடைய சந்திப்பு இவர்களிலே கிடைத்தபடியினாலே இவர்கள் இருவரும் பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்த இவர்கள் ஒன்றிணைகிறார்கள். ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் கடவுள் பேசிக்கொண்ட வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட பொழுது அவருடைய வாழ்விலே காணப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள், பழிச்சொற்கள் எல்லாம் மாற்றப்படுகிறது. எலிசபெத்துக்கும் சந்தோஷம், மரியாளுக்கும் சந்தோஷம். ஒருவேளை இன்றைக்கு நாமும் பெண்களாக என்ன செய்கிறோம்? பல இடங்களிலே கூடுகிறோம், எதை பேசுகிறோம்? அநேக நேரங்களிலே பிறருடைய குறைகளை சொல்லி பிரச்சனைகள் உருவாவதற்கு தான் காரணமாக நாம் என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். ஆனால் இங்கே திருமறையிலே 2 பெண்கள், அதுவும் 130 கிலோமீட்டருக்கு தொலைவில் இருந்தவர்கள் இணைகிறார்கள். எத்தனையோ காரியங்களை பேசி இருக்கலாம், ஆனால் கடவுள் சொன்ன காரியங்களை பேசினார்கள். அவர்களுடைய வாழ்விலே காணப்பட்ட நிந்தைகள், அவமானங்கள் மாறுவதற்கு கடவுளுடைய வார்த்தை பயன்பட்டது. ஆக இறை வார்த்தைகள் நம்முடைய வாழ்விலையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் பழிச்சொற்களையும் மாற்றுகிறதாக இருக்கிறது. கடைசியாக இறை வார்த்தைகள் பறைசாற்ற அழைக்கின்றது. நாம் இன்றைய தினத்திலே நம்முடைய புதிய ஏற்பாட்டிலே சிந்திப்பதற்காக தரப்பட்ட திருமறை பகுதி என்னவென்றால் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வரை உள்ள வசனம். வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். அதிலே வெளிப்படுத்தல் விசேஷத்தை எழுதிய யோவானுக்கு வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த வசனம் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன். அதற்கு அவன், நீ இதை வாங்கி புசி, இது உன் வயிற்றுக்கு கசப்பாய் இருக்கும், ஆகிலும் உன் வாய்க்கு இது தேனை போல மதுரமாக இருக்கும் என்று அவர் சொல்லுகிறார். அடுத்த வசனத்திலே அவர் அதை புசித்த மாத்திரத்திலே சாப்பிடுகிற பொழுது அது தேனாக தான் இருந்தது. அந்த புஸ்தக சுருள், கடவுளுடைய வார்த்தை அதை சுவைப்பதற்கு தேனாக இருந்தது. ஆனால் அது வயிற்றிலே சென்ற பொழுதோ அந்த வசனம் சொல்லுகிறது, 10ஆம் அதிகாரம் 10வது வசனம், என் வயிறு கசப்பாயிற்று என்று அவர் சொல்லுகிறார். புசிப்பதற்கு இனிப்பாக இருந்தது, ஆனால் அதை ஜீரணிப்பதற்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பிரசங்கங்கள் கேட்பதற்கு என்ன செய்யும்? சந்தோஷமாக இருக்கும். ஆனால் அதன்படி வாழ வேண்டும் என்றால் கடினங்கள் ஏராளம். இவருக்கும் அது கசப்பாக இருக்கிறது. அடுத்த வசனத்திலே அந்த தூதன் சொல்லுகிறான், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம்
சொல்ல வேண்டும். ஒருவேளை அவருடைய சரீரத்தில் பலவீனங்கள் இருந்திருக்கலாம். அந்த பலவீனங்கள் மாறி இருக்கும். மாறி நீ மறுபடியும் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தூதன் என்ன செய்திருப்பான் என்று சொல்லி இருப்பான். ஆனால் நாம் கடவுளுடைய வார்த்தை நம்ம என்ன செய்கிறது என்றால் பிறரோடு அதை கூறுவதற்காக நம்மை அழைக்கின்றது. இன்றைய தினத்திலிருந்து நாம் கிறிஸ்து பிறப்பு செய்தியை பாடல் வழியாக நாம் அறிவிக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு ஊழியம். இந்த ஊழியத்திலே நம்மை உண்மையாக இணைத்துக் கொள்வோம். உண்மையாகவே ஆண்டவர் விரும்புகிற வண்ணமாக நாம் பெற்ற அந்த நற்செய்தியை பிறரிடத்தில் நாம் பறைசாற்றுவோம். அப்படி செய்கின்ற பொழுது உண்மையாகவே இந்த இறை வார்த்தைகள் எதற்காக நமக்கு தரப்பட்டதோ அதனுடைய நோக்கங்கள் நிறைவேறும் என்கிறதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்புரை மக்களே, நாம் இறை வார்த்தைகளை பறைசாற்ற அழைக்கப்படணும். ஒருவேளை இல்லை என்றால் என்னால் ஆண்டவருடைய பணியை செய்ய முடியாது. ஆனால் இந்த பணிகளை செய்வதற்கு நாம் என்ன செய்யலாம்? உதவி செய்யலாம். கழிந்த வாரத்திலே கூட நாம் டிஎம்பிபியினுடைய ஊழியங்கள், மிஷனரி ஊழியங்களுக்கு நம்மால் ஏற்ற காணிக்கைகளை என்ன செய்திருக்கிறோம் என்றால் கொடுத்திருக்கிறோம். அப்படி நாம் என்ன செய்யலாம் என்றால் இந்த ஊழியங்களை செய்கின்றவர்களை என்ன செய்யலாம்? தாங்கலாம். நம்மால் சொல்ல முடியாவிட்டால் இந்த நற்செய்தியை சொல்லுகின்ற மக்களுக்கு உதவிகளை செய்யலாம். அப்போது ஆண்டுடைய வார்த்தைகள் என்ன செய்யப்படும் என்றால் பறைசாற்றப்படும். அந்த நிலையிலே இந்த நாளிலேயும் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிப்போம். இறை வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒவ்வொரு நாளும் தவறாமல் இதை படிப்போம். என்றைக்கும் தேவைப்படுகின்ற நாளிலே மட்டுமல்ல, என்றைக்கும் நாம் இதை 5 வசனம் ஆகிலும் குறைந்தது படிப்போம். நிச்சயமாகவே கடவுள் நம்மை நடத்துவார். நம்முடைய தேவைகளை சந்திப்பார். நாம் இங்கே சிந்தித்தது போல அது பயத்தை மாற்றுகிறது. நம்முடைய வாழ்விலை காணப்படுகின்ற பணிச்சொல்லை மாற்றுகிறது. இன்னுமாக அந்த வார்த்தைகளை பிறரோடு பகிர்ந்து கொள்ள பறைசாற்ற நம்மை அழைக்கின்றது. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளினாலே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நாம் கேட்ட சத்தியங்களின் அடிப்படையில் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்து உறுதிப்படுத்தி கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்து சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாள் தொடுத்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்திருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். பாடல் பாடுகின்ற பொழுது முதலில் நீங்கள் மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கைகளை வந்து முன்பதாக படையுங்கள். அதைத் தொடர்ந்து பை காணிக்கைகள் பெற்றுக்கொள்ளார்கள்.
ஒரு அறிவிப்பு கூட, நிலம் வாங்குவதற்காக திரு வினோத்குமார் அவருடைய குடும்பத்தின் சார்பாக 5000 ரூபாய் தரப்பட்டிருக்கிறது. அந்த குடும்பத்துக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது மே மாதம் முதல் ஜூன் மாதம் வரை உள்ள வரவு செலவு கணக்குகளை நான் படிக்க கேட்போம். மே மாதம் மற்றும் ஜூன் மாத கணக்கு. சங்க காணிக்கை வரைவு வினிதா விளச்சிப்பாறை 50 ரூபாய், ஜித்துமோகன் விளச்சிப்பாறை 50 ரூபாய், ஆக 100 ரூபாய். மாதவரி காணிக்கை திருவாளர்கள் ஏ ஜோன்ஸ்குமார் டீக்கனார் விளச்சிப்பாறை 1800 ரூபாய், முகேசன் சபை செயலர் 300 ரூபாய், லதா ஜெயக்குமார் குற்றக்கோணம் 100 ரூபாய், ஜான்சன் கெனட் நிவாசம் மேழக்கோடு 350 ரூபாய், தேவராஜ் சிஜுபவன் குளவளை 100 ரூபாய், ஷிஜுபவன் குளவளை 100 ரூபாய், ஜான் சோவனம் ஷைம்நவாஸ் குற்றக்கோணம் 150 ரூபாய், டைட்டஸ் குற்றக்கோணம் 150 ரூபாய், அனிஷ் டி குற்றக்கோணம் 100 ரூபாய், சொர்ணபாய் கரிக்கம் 50 ரூபாய், செல்வராஜ் வெள்ளச்சிப்பாறை 100 ரூபாய், அஜிபவன் குற்றக்கோணம் 150 ரூபாய், பொன்னுவிளை சோனவிளை 200 ரூபாய், ஆண்டனி அலக்ஸ்பவன் வெள்ளச்சிப்பாறை 350 ரூபாய், ஆக மொத்தம் 3650 ரூபாய். ஜூன் மாத வரிக்கும் திருவாளர்கள் விஜயன் ஓடவள்ளி முன்கால குடிசையை தீர்த்தது 2200 ரூபாய், சகவி ஜெபு ஜெயசிங் சபை போதகர் வெள்ளச்சிப்பாறை 1000 ரூபாய், இரிகேஷன் சபை செயலர் வெள்ளச்சிப்பாறை 300 ரூபாய், ஆக 3500 ரூபாய். மே மாத வார வரவு இந்த 1/5/2021 சனி பாத்திர காணிக்கை 1263 ரூபாய், சங்க காணிக்கை வரவு 100 ரூபாய், லேலம் ஆர் போஸ்குமார் போசுலா விளச்சிப்பாறை 32 ரூபாய், பிறந்த நாள் அபிஷாரன் குற்றக்கோணம் 100 ரூபாய், டெய்சி குற்றக்கோணம் 50 ரூபாய், 51ஆம் சமய நாள் நன்கொடை கே விஜயகுமார் குற்றக்கோணம் 100 ரூபாய், மாதவரி காணிக்கை வரவு 3650 ரூபாய், நேர்த்தி செபாஸ்டின் குற்றக்கோணம் 1750 ரூபாய், 8/5/2021 சனி பாத்திர காணிக்கை வரவு 395 ரூபாய், புதன் பாத்திர காணிக்கை வரவு 115 ரூபாய், டிஆர்சி லேலம் 180 ரூபாய், 16/5/2021 அம்பலக்கல் சஜின் ஜோசப் தகுதி பீஸ் தந்தது 3200 ரூபாய், ஆக மொத்தம் 10,918 ரூபாய். மே மாத வார வரவுகள் சனி பாத்திர காணிக்கை வரவு 1658 ரூபாய், முதல் பாத்திர காணிக்கை வரவு 115 ரூபாய், லேல காணிக்கை வரவு 15 ரூபாய், குடியரசு லேல காணிக்கை 180 ரூபாய், பிறந்த நாள் காணிக்கை வரவு 150 ரூபாய், மாதவரி காணிக்கை வரவு 3650 ரூபாய், நேர்ச்சை காணிக்கை வரவு 1750 ரூபாய், சபை நாள் 51வது சபை நாள் நன்கொடை வரவு 100 ரூபாய், சங்க காணிக்கை வரவு 100 ரூபாய், தகுதி பீஸ் வரவு 3200 ரூபாய், ஆக 10,918 ரூபாய். மே மாத செலவுகள் அசஸ்மெண்ட் 32,220 ரூபாய், டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டு 75 ரூபாய், டிஏ 1500 ரூபாய், கப்பியார் சம்பளம் 1750 ரூபாய், போட்ஸ் வயரிங் செய்தது 1950 ரூபாய், டிஸ்ட்ரிக்டில் தகுதி பீஸ் அடைத்தது 3200 ரூபாய், ஆக மொத்தம் செலவு 40,695 ரூபாய். மே மாத செலவுகள் மே மாத வரவு 10,918 ரூபாய், மே மாத செலவு 40,695 ரூபாய், மே மாத அதிக செலவு 29,777 ரூபாய். ஏப்ரல் மாத நீக்கி இருப்பு 1,14,045 ரூபாய், 1,1445 ரூபாய். ஏப்ரல் மாத நீக்கி இருப்பு
ஏப்ரல் மாத நீக்கியிருப்பு சேர்த்து மே மாதம் வரவு 1,12,363 രൂപ. മെയ് മാത ചിലവ് 40,695 രൂപ. മെയ് മാത നീക്കിയിരിപ്പ് 71,668 രൂപ. ജൂൺ മാത വാരവരവുകൾ 6/6/2025 മാതാവിൽ കാണിക്ക വരവ് 3,500 രൂപ. 13/6/2025 ഞായർ പാത്ര കാണിക്ക വരവ് 865 രൂപ. 20/6/2025 ഞായർ പാത്ര കാണിക്ക വരവ് 660 രൂപ. பிறந்த நாள் ஷைன் டீக்கனார் பெற்றுக்கணும் 100 ரூபாய். பிடிப்பான காணிக்க விரைவு கிறிஸ்டபர் மினி கிறிஸ்டபர் ஆய்கோணம் 979 ரூபாய். நேர்ச்சை கிறிஸ்டபர் மினி கிறிஸ்டபர் ஆய்கோணம் 500 ரூபாய். வின்சி தகுதி பீஸ் தந்தது 3200 ரூபாய். 27/6/2025 ஞாயிறு பாத்திர காணிக்க விரைவு 510 ரூபாய். ஆகை மொத்தம் 10,314 ரூபாய். ஜூன் மாத வார வரவுகள் ஞாயிறு பாத்திர காணிக்க வரவு 2,035 ரூபாய். மாதவரி காணிக்க வரவு 3,500 ரூபாய். பிறந்த நாள் காணிக்க வரவு 100 ரூபாய். பிடிப்பண காணிக்க வரவு 979 ரூபாய். நேர்ச்சை காணிக்க வரவு 500 ரூபாய். தகுதி பீஸ் வரவு 3,200 ரூபாய். ஜூன் மாத செலவுகள் அசஸ்மெண்ட்டு 32,220 ரூபாய். டிஸ்ட்ரிக்ட் ஃபண்டு 75 ரூபாய். டிஏ 1,500 ரூபாய். கப்பியால் சம்பளம் 1,750 ரூபாய். சிட்டிக்கு கொடுத்தது 2,500 ரூபாய். மிஷன் வீடு பாத்ரூம் டோர் போட்டது 2,200 ரூபாய். கரண்ட் பில்லு 822 ரூபாய். சிமெண்ட் வாங்கியது 470 ரூபாய். மிஷன் வீடு டாப்பு மாற்றியது 100 ரூபாய். ரீத்து வாங்கியது 200 ரூபாய். மிஷன் வீடு வயரிங் மெயின்டெனன்ஸ் செய்தது 500 ரூபாய். லெட்டர் பேட் அடித்தது 1,300 ரூபாய். டிஸ்ட்ரிக்டில் தகுதி பீஸ் அடைத்தது 3,200 ரூபாய். ஆக மொத்தம் 46,837 ரூபாய். ஜூன் மாத வரவு 10,314 ரூபாய். ஜூன் மாத செலவு 46,837 ரூபாய். ஜூன் மாத அதிக செலவு 36,523 ரூபாய். மே மாத நீக்கி இருப்பு 71,668 ரூபாய். மே மாத நீக்கி இருப்பு சேர்த்து ஜூன் மாத வரவு 81,982 ரூபாய். ஜூன் மாத செலவு 46,837 ரூபாய். ஜூன் மாத நீக்கி இருப்பு 35,145 ரூபாய். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் முடிந்த பிற்பாடு கேட்டு உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நாம் அனைவரும் எழுந்து நின்று ஜெபம் செய்வோமாக. அன்புரை மக்களே, இறை வார்த்தைகள் எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்விலை செயல்படுகிறது என்று நாம் சிந்தித்தோம். அது பயத்தை மாற்றுகிறது, பழிச்சொல்லை மாற்றுகிறது. அந்த இறை வார்த்தைகளை பறைசாற்றவும் நம்மை அழைக்கின்றது. அந்த நிலையிலே நம்முடைய வாழ்வை அர்ப்பணித்து ஆண்டவருக்குள்ளதாக உண்மையாய் ஆண்டவரே இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்வையும் மாற்றட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை பொழுதற்காக நம்மை போற்றுகிறோம் சுவாமி. இந்த நாளிலேயும் ஆண்டவரே, இந்த தொழுகையிலே பங்கு பெற்ற அத்தனை பேரையும் கடவுள் ஆசீர்வதித்து அனுப்புகிறீர். நமக்கு நன்றி சொல்லுகிறோம். நாங்கள் படைத்திருக்கின்ற காணிக்கைகளை ஆண்டவர் கண்ணோக்கி பார மாதந்தர் சோத்திர காணிக்கையாக, பிறந்த நாள் காணிக்கையாக, திருமண நாள் காணிக்கையாக, இன்னும் ஆண்டவரை பொருத்தனை காணிக்கைகளாக, பொருள் காணிக்கைகளாக படைத்திருக்கிற எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எந்த நிலையிலிருந்து இவைகளை படைத்திருக்கிறோம் என்று ஆண்டவர் காண்கிறீர். இவைகளுக்கு மேலான நன்மைகளை வாழ்விலே கண்டுகொள்ள ஆண்டு உதவி செய்வீராக. டிஎம்பிபி ஊழியங்களுக்காக காணிக்கைகளை தந்த குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்காக பிரயாசப்பட்டவர்களையும் கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இன்னுமாக இந்திய தினத்திலே கூட திருமறை பள்ளியிலே ஆண்டவரை தேநீர் படுகின்ற சேருடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கின்றோம். ஆசிரியனையும் கடவுள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை அவருடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படட்டும். ஆண்டவரை இன்னுமாக நிலவாங்குவதற்காக காணிக்கைகளை தந்த திரு சைனுடைய குடும்பத்துக்காக, திரு செல்வராஜுடைய குடும்பத்துக்காக, திரு வினோத் அவருடைய குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதியும். எந்த நிலையிலிருந்து இவைகளை உங்களுடைய பணிகளுக்காக தந்திருக்கிறார்கள் என்று ஆண்டவர் காண்கிறேன். இவைகளுக்கு மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை குடும்பங்களிலே கண்டுகொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் அனுப்புவீராக. ஆண்டவரை மறுபடியும் நாங்கள் உங்களுடைய ஆலயத்தில் ஒன்றிணைகிறது வரை
உம்முடைய பாதுகாப்பும் பராமரிப்பும் எங்களோடு கூட தங்கி இருக்கட்டும். இந்த புதிய வாரத்தையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். இந்த புதிய வாரத்திலே கூட நாங்கள் செல்லுகின்ற பிரயாணங்கள், செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய வழி நடத்துதலையும் உம்முடைய பாதுகாப்பையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகிறோம், பிரிந்து செல்லுகிறோம். பிரியாதனேஸ்வருடைய கரம் எங்கள் அனைவரோடும் தங்கி இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே தாழ்மையாக வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இந்த வாரத்திலே நாம் சொல்லுகின்ற பிரயாணங்களோடும் திருச்சபையிலே நடைபெற இருக்கின்ற ஊழியங்களோடும் என்று நிச்சயமான சதாகாலம் நிறைவாய் தங்கி இருப்பதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மனநிறைவோடு சென்று வாருங்கள்.